கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிக வழக்கறிஞர் காயல் அகமது சாஹிப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அமைச்சரவையில் நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களுக்கு ஆளுநர் மற்றும் குடியரசு தலைவர்கள் கால நிர்ணயத்தை எதிர்த்து இன்றைய தினம் பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து ஒரு 14 கேள்விகளை வந்து விளக்கம் அளிக்குமாறு சுப்ரீம் கோர்ட்டை நோக்கி ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் வந்து அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை ஏற்படுத்தி இருக்கிறது. முதல்ல இந்த சம்பவத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? மிக வருத்தப்படுகிறேன். தமிழ்நாட்டுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தமிழ் பீப்புள், நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட், நம்ம மக்களுடைய நலனில் அக்கறை இல்லாத ஜனாதிபதி நாம் பெற்றிருக்கிறோமோ என்றெல்லாம் நாம் பேச தோணுகிறது. என்னுடைய சொன்னால் திரௌபதி முர்மு அவர்களை பொறுத்தவரையில அவராக இல்லை. நம்ம வந்து ரொம்ப கண்ணியப்படுத்துகிறோம். ஒரு மலை வாழ் இனத்தை சேர்ந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு பெண்மணியை வந்து நம்ம ஜனாதிபதியாக பெற்றிருக்கிறோம். எனவே மேதகு ஜனாதிபதி என்று நாம் என்ன செய்யறோம், போடுகிறோம். கண்ணியத்திற்குரிய ஜனாதிபதி, மாண்புமிகு ஜனாதிபதி என்றெல்லாம் நம்ம வந்து சொல்லாடலை பயன்படுத்துகிறோம். ஆனால் அவர்கள் இந்த விஷயத்துல சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்துல 14 கேள்விகளை அடுக்கியிருக்கிறார் என்று சொன்னால், அதுவும் தனக்கு இருக்கக்கூடிய ஆர்டிகல் 143 143 பிரிவை பயன்படுத்தி 14 கேள்விகளை அடுக்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அவர்களாக செய்யவில்லை. அதற்கு பின்னால் இருக்கக்கூடியது RSS உடைய அந்த நாக்பூர் உடைய வட்டாரம். அவர் மோகன் பகவத்துடைய கருத்தை தான் முன்மொழிந்திருக்கிறார். மோடி அமித்ஷாவுடைய கருத்தை தான் முன்மொழிந்திருக்கிறார். அவர்கள் தான் கேட்கிறார்கள் என்பதை நான் முதல் கருத்தாக நான் பதிவு செய்கிறேன். இதுல பார்த்தோம்னா ஆளுநர் அவர்கள் நோக்கி குடியரசுத் தலைவர் நோக்கி ஒரு கேள்வி எழும்போது அவங்க தானே பதில் சொல்லி ஆகணும். இல்லையா, அது என்ன இப்ப பதில் சொல்லி ஆகணும்னு கேக்குறீங்க? அவங்களை நோக்கி கேள்வி வந்து இருந்துச்சுன்னா அவன் என்ன செய்யணும்? உங்களுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு தருதுன்னா நீங்க சுப்ரீம் கோர்ட்ல ரிவ்யூ பெட்டிஷன் பண்ணணும், ரிவிஷன் போகணும், அல்லது அப்பர் பெஞ்சுக்கு நீங்க போகணும். நீங்க கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சில கொண்டு வைங்க, 5 டிவிஷன் பெஞ்சில வைங்க, 5 ஜட்ஜுகளுடைய பெஞ்சில வைங்க என்று ஒரு கோரிக்கை வைத்திருந்தால் திரௌபதி ஜனாதிபதி அவர்கள் ஒரு நியாயமான கோரிக்கை என்று சொல்லியிருக்கலாம். இப்ப நீங்க வந்து அவங்க தானே கேட்டவனு நீங்க சொல்றீங்க, கேள்வி கேட்குறீங்க. அப்ப நான் திருப்பி அவங்கள பார்த்து கேட்கிறேன், ஜனாதிபதி முர்மு அவர்கள் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து 14 கேள்வி வச்சாங்கன்னா, அப்ப தமிழ்நாடு சொல்லக்கூடிய மசோதா, தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு அரசு நிறைவேற்றக்கூடிய மசோதாவை ஆளுநர் கிடப்பில் போடுவது சரிதான் என்று ஜனாதிபதி சொல்றாரா? ஜனாதிபதி அதுதான் அவருடைய கருத்தா? அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? நீட்டு தேர்வுல வந்து எத்தனை பேர் பள்ளி கொடுத்துருக்குறோம், எத்தனையோ பள்ளி இருக்கக்கூடிய மாணவர்கள் தூக்குல தொங்கி இருக்கிறாங்க. இந்த நீட்டு தேர்வு வேண்டாம், எங்களுக்கு அருமையான பாடத்திட்டம் கிட்ட இருக்குன்னு சொல்லி தமிழ்நாடு மக்களுடைய குரலை இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு, இந்தியா கூட்டணி அரசு வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்குது. அதே ஆளுநர் கிடப்புல போடுறாரு. ஜனாதிபதி அப்ப என்ன சொல்றாரு? இல்ல நீட்டு தேர்வு வேணும்னு சொல்றாரா? அப்போ இங்க இருக்கக்கூடிய வந்து பல்கலைக்கழகடைய வேந்தர் யாருன்னு சொன்னால் முதலமைச்சர் தான். இந்த பல்கலைக்கழக துணை வேந்தரை வந்து நியமிக்க முடியும் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லுகிறது. இதுதான் காலங்காலமா இருக்கக்கூடிய நடைமுறை, இதுதான் சட்டமும் கூட. அதை சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பாக சொன்னால் நான் 14 கேள்வியை கேட்பேன் என்று ஜனாதிபதி சொல்றான்னு சொன்னா அப்ப ஆளுநர் தான் நியமிக்க வேண்டுமா துணைவேந்தர்களை? அப்ப இது மோடி அமித்ஷா மயிலாடுதுறை பேசுற மாதிரி இருக்கு. ஹெச் ராஜா அந்த தர டிக்கெட்ல இறங்கி பேசுவார்ல, அது போல ஆளுநருடைய செயல்பாடு எப்படி இருக்குமோ அது போல ஜனாதிபதியும் செயல்பாடு இப்ப இருக்கிறதா? அந்த கேள்வி வருதா இல்லையா? நமக்கு எந்த ஒரு கட்சிக்கும் அப்பாற்பட்டவங்க தானே ஜனாதிபதி. அவர்களை வந்து ஒரு அரசியல் முடிச்சு நீங்களே சொல்லுங்க, எந்த கட்சிக்கு அப்பாற்பட்ட மாதிரியே செயல்படுகிறார்? இந்த 14 கேள்வியை கேட்டிருக்கிறாரு. இது வந்து என்ன ஜுடிஷியல், ஸ்பெஷல் ஜுடிஷியல்ஸ்னா அப்ப இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படக்கூடிய மாநிலங்களை அது உச்ச நீதிமன்றம் சரிதான் என்று சொல்லிய பிறகும் நான் வஞ்சிப்பேன் என்று சொல்லி தனக்கு இருக்கக்கூடிய 143 பிரிவின் கீழ் கேள்வி கேட்கிறாருன்னா அப்ப 141 பிரிவு என்ன சொல்கிறது? அதே இந்திய அரசியல் சட்டம் 141 சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் உச்ச நீதிமன்றத்திற்கும் வந்து சில விஷயங்களை வழங்கியிருக்கா இல்லையா? சில பவரை வழங்கியிருக்கிறா இல்லையா? அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கா இல்லையா? அந்த அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்புன்னா அது சட்டம். அது போல ஆர்டிகல் 142 142 பிரிவு என்ன சொல்கிறது? ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு வருமேயானால்
அதை தீர்ப்பு சொல்லக்கூடிய கடமையும் பொறுப்பு உச்ச நீதிமன்றத்துக்கு உண்டு. சொல்லுதா இல்லையா? அப்ப அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்கிறது. அந்த வழக்கில் இருக்கக்கூடிய நியாயத்தை பார்க்கிறார்கள். ஆமா, இது கான்ஸ்டிடியூஷன் படி இருக்கிறது என்று தீர்ப்பு சொல்கிறது. என்ன தீர்ப்பு? 3 மாசத்துல நீ என்ன செய்ய 30 நாள்ல நீங்க ஆளுநர் என்ன செய்ய வேண்டும்? பரிசீலனை செய்ய வேண்டும். உங்களால முடியலையா? ஜனாதிபதிக்கு நீங்க என்ன 3 மாசத்துல அனுப்புங்கன்னு சொல்றாங்க. இதுல எப்படி காலக்கெடு நிர்ணயிக்கலாம் என்று கேட்டானா, அப்ப காலக்கெடு நிர்ணயிக்க கூடாதுன்னா அப்ப கிடப்பிலேயே போடுவீங்களா? அப்ப இதே ஒரு சர்ச்சை 1950 நினைச்சா இல்லையா? சர்ச்சை வரும்போது புரட்சியாளர் அம்பேத்கர், B.R. அம்பேத்கர் என்ன சொன்னாரு? காலக்கெடு நிர்ணயித்தால், ஆளுநர்கள் 30 நாட்கள் என்று காலக்கெடு நிர்ணயித்தால், மசோதாக்களை 29 நாட்கள் கண்டுக்கிறாம கிடப்புல போட்டுட்டு 30ஆவது நாள் கருத்து சொல்லுவாங்க. எனவே மக்களுடைய நலப்பணிகள் பாதிக்கப்படும். இது அந்தந்த மாநிலங்களுடைய உரிமை பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும். எனவேதான் காலக்கெடுவை நான் வைக்க சொன்னாரா இல்லையா? அதுக்காகத்தான் காலக்கெடு எடுக்கப்பட்டதே ஒழிய உங்களுக்கு இஷ்டம் போல நடந்துக்கிறீங்க. நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒரு மசோதாவை நிறைவேற்றினா நீங்க 5, 6 மாசம் 10 மாசம் 1 வருஷத்துக்கு கிடப்புல போட்டுக்கிறீங்கிற அர்த்தம் இல்லை. இதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் 415 பக்கத்துக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்புல இப்ப கேள்வி கேட்டிருக்காங்களே ஜனாதிபதி அம்மா முர்மு அவர்கள், அவருடைய அந்த 14 கேள்விக்கு பதில் இருக்கா இல்லையா? நேரடியான சாதா சீதா சவால், நேரடியான கேள்வி. இன்றைக்கு 14 கேள்வி அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் அடுக்கி இருக்கிறாங்களே, இந்த 14 கேள்வியும் உரிய முறையில பரிசீலிச்சு ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பு இருக்கா இல்லையா? அப்ப தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு திரும்பவும் 14 கேள்வி கேட்கறீங்க அதே கேள்வியை. இதனால்தான் நம்ம என்ன செய்யறோம்? இது அவர்களுக்கு உண்டான கேட்கப்பட்ட கேள்விக்கு அவங்க தானே பதில் சொல்லணும்னு அவங்ககிட்ட கேள்வியே கேட்கலையே. சுப்ரீம் கோர்ட்டுடைய வேலை கேள்வி கேட்கிற வேலையா? கேள்வியெல்லாம் கேட்டு முடிச்சு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. R.N. ரவி அவர்களே நீ 1 மாசத்தை நிறைவேற்றும் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அப்ப தீர்ப்பு கொடுத்தா அந்த தீர்ப்பு உங்களுக்கு சட்டப்பூர்வமாக இல்லை என்று சொன்னால் மேல்முறையீடுல நீங்க போகணும். அதை விட்டு போட்டு நான் 14 கேள்வி கேட்பேன்னா 14 கேள்வி கேட்டு என்ன செய்ய? அட்வைசரி ஜுடிஷியல் சொல்றது. அந்த ஜுடிஷியலுக்கு என்ன செய்வாங்க? அந்த நீதிமன்றத்துக்கு நான் அட்வைஸ் பண்ணிக்கிறேன் பண்ணலாம். அட்வைஸ் நாங்க கேட்டுக்கிட்டோம் போங்கம்மாங்க. கேள்வி கேட்டீங்கன்னா அருமையான கேள்வி, உங்கள் கேள்வியை நாங்கள் பரிசீலனை செய்யறோம், இதான் சொல்ல முடியும். நீங்க கேள்வி கேட்டாப்புல சட்டத்தை மாற்ற முடியுமா? நீங்க கேள்வி கேட்டாப்புல தீர்ப்பை மாற்ற முடியுமா? பரிதிவலை தெளிவா சொல்லிட்டாரு. அது மகாதேவன் தெளிவா சொல்லிட்டாப்ல. நல்ல கேள்விதான் கேட்டிருக்கீங்க, கேள்விக்கு பதில் வரும். அது வரைக்கும் சட்டம் இதான் சட்டம், நிறைவேற்றி ஆக வேண்டும். இதான் முதல் கருத்தா நான் பதிவு செய்யறேன். அரசியலமைப்பு சட்டத்தையே மீறாங்க உச்ச நீதிமன்றம் சொல்றாங்களே, எங்க மீறி என்ன ஆதாரம்? அரசியலமைப்பு சட்டத்தை மீறியது யாரு? ஒன்றிய அரசா தமிழ்நாடு அரசா? அரசியல் சட்டத்தை மீறியது யாரு? ஒன்றிய பாஜக அரசா உச்ச நீதிமன்றமா? நீங்கள் எங்களுடைய முன்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டால் தான் 2150 கோடி ரூபாய் நாங்க என்ன செய்வோம்? பிரதமர் PM-ஸ்ரீ ஃபண்டை என்ன செய்வோம்? நாங்க ஒதுக்குவோம்னு சொல்றதுதான் நீங்க கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா மீறுறது. இங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சுய உரிமைகள் இருக்கு, நிலையாட்டப்பட்டிருக்கிறது. அதான் கூட்டாட்சி தத்துவம், பெடரலிசம்னு சொல்றது. அந்த பெடரலிசம் நீங்க என்ன செய்யறீங்க? தொடர்ச்சியாக மீறுறது யாருன்னு சொன்னால் உச்ச நீதிமன்றமோ தமிழ்நாடு அரசோ இல்லை, ஒன்றிய பாஜக அரசு. அங்க இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும். நான் திரும்ப கேட்கிறேன், திரௌபதி முர்மு இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷனை கையில எடுத்துக்கொண்டு 14 கேள்வி கேட்டிருக்காங்க. 143 மட்டும் அவங்களுக்கு வழங்கப்படல. அவங்களுக்கு ஆர்டிகிள் 352, 356, 360 இந்த 3 பிரிவுகள் சில சிறப்பு தகுதிகளை கொடுத்திருக்கிறது. அது என்ன? இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய நேஷனல் எமர்ஜென்சி வருகிறது. அப்போ ஜனாதிபதி கருத்து சொல்ல வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும், அவங்க ஆக்ஷனுக்கு வந்துடணும். அது போல ஒரு மாநிலத்துல ஒரு சட்ட ஒழுங்கு பயங்கரமா சீர்கெடுது, ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன் ஆகிறது, அந்த மாநிலத்துடைய மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க, உயிருக்கு உத்தரவாதம் நிலையுது. அப்ப என்ன செய்யணும்? ஜனாதிபதி இலையிட்டு பேச வேண்டும். ஜனாதிபதிக்குள்ள சிறப்பு தகுதிகள். அது போல பைனான்சியல் எமர்ஜென்சி, நாட்டுடைய பொருளாதாரம் சீர்குலையுது, அதெல்லாம் பதத்துக்கு போகுது. உடனடியாக ஜனாதிபதி என்ன செய்யணும்? ஒரு பிரசிடென்ட் சீனுக்குள்ள வரணும். இந்த 3ம் நடந்திருக்கா இந்தியாவுல? இன்றைக்கு பாத்தீங்கன்னா மணிப்பூர் உதாரணமா எடுத்துக்க 2 வருஷமா பத்தி எறியுது. இந்த ஜனாதிபதி முர்மு அவர்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க?
2 வருஷம் வந்து ஒரு மாநிலம் அன்ஸ்டேபிளா இருக்கிறது, ஒரு ஸ்டேட் எமர்ஜென்சில இருக்கிறது, அங்குள்ள பெண்கள் எல்லாம் நிர்வாணமாக்கப்பட்டிருக்காங்களே, சட்ட ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது, கொத்து கொத்தாக கொல்லப்பட்டிருக்கிறாங்களே, தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறாங்களே அவங்க மக்கள். மணிப்பூர் விஷயத்தில் இது போல கேள்வி கேட்டாங்களா? சுப்ரீம் கோர்ட்டை கேள்வி கேட்டாங்களா? ஒன்றிய பாஜக அரசு இதே ஜனாதிபதி அம்மா கேள்வி கேட்டாங்களா? இல்லையே. சரி, அவ்வளவு இருக்கட்டும். பைனான்சியல் எமர்ஜென்சி மானிட்டைசேஷன் பண்ணி பண மதிப்பு இழப்பு நடவடிக்கையை வந்து மேற்கொண்டு அவங்க என்ன செஞ்சாங்க? 500 நோட்டு 1000 நோட்டு செல்லாண்டாங்க. எத்தனையோ நீரவ் மோடி, லலித் மோடி, விஜய் மல்லையா கோடி கோடியா அள்ளி கொண்டு நாட்டுல உள்ள பணத்தை கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. கருப்பு பணங்கள்லாம் மீட்கப்படவில்லை. இது எல்லாம் பைனான்சியல் எமர்ஜென்சி, நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தின் மேலான தாக்குதல். இது குறித்து என்னைக்காவது கேள்வி எழுப்பியிருக்காங்களா? இது குறித்து சுப்ரீம் கோர்ட்டுக்கோ அல்லது பார்லிமெண்ட்டுக்கோ அல்லது பிரதமர் மோடியை பார்த்தோ ஜனாதிபதி மேதகு திருமதி முர்மு அவர்கள், திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு கேள்வியாவது கேட்டிருப்பாங்களா? இல்லையே. அவ்வளவு இருக்கட்டும், இந்தியாவுடைய ஜனாதிபதியாக மேதகு திரௌபதி முர்மு அவர்கள் இருக்கும் நிலையிலேயே தான் சொல்ல வேண்டியதை யார் சொன்னா? அமெரிக்காவுடைய ஜனாதிபதி சொல்கிறார். எப்படி சொல்றாரு? இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினதே நான் தான் என்ன செஞ்சேன்? பாகிஸ்தானையும் இந்தியாவையும் வந்து நிப்பாட்ட சொன்னேன். இந்தியாவுடைய வர்த்தகத்தை நான் இருப்பேன்னு சொன்னேன், பயமுறுத்தின அச்சமுறுத்தி நிப்பாட்டிட்டாங்க. நைட்டுக்குள்ள நான் தான் பேசினேன், நான் தான் இடைத்தரகர் வேலை பார்த்தேன்னு பச்சையா சொன்னாரா இல்லையா? ஒண்ணுக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் சொல்றாரு. நேற்று போய் சவுதி அரேபியா சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு நாட்டிலையும் போய் இந்தியாவுடைய மானத்தை வந்து கப்பல் ஏத்துறாரு. அப்ப இந்தியா வந்து அமெரிக்காவுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இந்தியாவுல போர் நடத்தாதான் நிப்பாட்டினா நான் சொன்னா நிறுத்திடுவாங்க, இந்தியாவை நான் மிரட்ட முடியும் என்று பச்சையாக சொல்லியிருக்காரு. யாரு? அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப். இப்போ இந்திய ஜனாதிபதி என்ன செஞ்சிருக்கணும்? எங்களுடைய நாடு சாவரைன் ஸ்டேட், எங்களுக்கான வந்து என்ன இருக்கு? சுய உரிமை இருக்கிறது, நாங்கள் இறையாண்மை கொண்ட நாடு, எங்களுடைய கான்ஸ்டிடியூஷனுடைய பிரியாம்பிள் அதான் சொல்கிறது, சாவரைன் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரீபப்ளிக்கான நாடு. நீ எப்படியா கருத்து சொல்லலாம்? ஜனாதிபதி நானா டொனால்டு ட்ரம்பா அப்படின்னு கேட்டிருந்தால் இன்றைக்கு 14 கேள்வி கேட்ட நான் என்ன செஞ்சிருப்பாங்க? கரெக்டுங்க. ஒவ்வொரு நாட்டுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சிக்கல்லையும் அவங்க திரௌபதி முர்மு ஜனாதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அது போல இதுலயும் கேள்வி எழுப்பியிருக்காங்க சொல்லலாம். எதுலையுமே எழுப்பவில்லையே. அப்ப ஆர்டிகல் 352 பயன்படுத்தி அவங்க இந்தியா ஃபுல்லா வந்த எந்த எமர்ஜென்சி எந்த கருத்தையும் சொல்லவில்லை. ஆர்டிகல் 356 பயன்படுத்தி எந்த கலவரத்தை பார்த்து அவங்க என்ன செய்யல? மணிப்பூரில் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. ஆர்டிகல் 360 பயன்படுத்தி பைனான்சியல் எமர்ஜென்சிலே கேள்வி கேட்கல. எந்த இதுலயும் கேள்வி கேட்காத ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் இன்றைக்கு 143 பயன்படுத்தி நான் கேள்வி கேட்கிறேன் என்று சொன்னால் என் அப்பன் குதிரைக்குள் இல்லை என்பது தெரியுதா? இல்ல இப்படியா கேள்வி கேட்கறது? இது கேள்வி கேட்டாப்ல சட்டம் மாறிடுமா? சட்டம்ல அவங்களுக்கு மாறப்படுறது. இதுல கூடுதலா பார்த்தோம்னா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூட பாஜக இந்த சம்பவத்தை வச்சு அரசியல் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா ஆளுநர் ரவி அவர்களும் 4 நாள் பயணமாக டெல்லிக்கு போயிருக்காரு. இந்த சம்பவத்தை எப்படி சார் பார்க்கலாம்? மிரட்டுறாங்க. உச்ச நீதிமன்றத்தை ஜனாதிபதியை வைத்து மிரட்டுகிறார்கள். ஆர் என் ரவியை பொறுத்தவரையில நாக்பூர்ல என்ன நோட்ஸ் கொடுக்குறாங்களோ அதை டெல்லியில இருந்து பெற்றுக்கொண்டு இங்க வந்து ஒரு 3 மாசம் ஒவ்வொரு மாசம் என்ன செய்யறாரு? அமல்படுத்தக்கூடியதா இருக்கிறார். அவரு வந்து அண்ணாமலை இருக்கும் போதும் அவர்தான் பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவராக அறிவிக்கப்படாத தலைவராக செயல்பட்டார். இப்ப நைனா நாகேந்திரன் அறிவிக்கப்பட்ட பிறகும் அவர் தான் நான் தான் பாஜகவுடைய தலைவர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தேவையில்லாத விஷயம் தலை விட்டு கொண்டே இருக்கிறார். இவர் வந்த காலத்துல இருந்தே சர்ச்சை நாயகன் ஆர் என் ரவியாக இருக்கிறார். RSS ரவியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு தான் சுப்ரீம் கோர்ட் குட்டு வைத்திருக்கிறது. அது என்னடா செய்யறது? இப்போ திரௌபதி முர்மு வேற கெஸ்டன் பண்ணியிருக்காங்களே, இந்த தீர்ப்பை தப்பித்துக் கொள்ளலாமா, வேற ஏதாவது வந்து தமிழ்நாட்டில் என்ன குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்பதற்காக ஒரு டிஸ்கஸ் பண்ணதுக்காக சென்றிருக்கிறாரா என்பதை அவர் தான் எனக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அவர் தெளிவுபடுத்தாலும் பரவாயில்லை, அடுத்த வாரம் வந்துருவாருல்ல, அவர் பேசுற பேச்சும் அவர் செய்யக்கூடிய செயல்பாடும் நமக்கு தெளிவுபடுத்திடும். அதனால வந்து ஆர் என் ரவி வந்து டெல்லிக்கு போறதெல்லாம் பெரிய பொருட்டா கருத வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ஏதாவது கேட்டுன்னு சொல்லுவாரு, தமிழ்நாடுங்கிற பேரை மாற்றுங்கள், தமிழகம் என்று மாற்றுங்கள் சொல்ல போறாரு. ஆனா ஏற்கனவே சொன்னார் இல்லையா, வள்ளலார் அவர்கள் சனாதனத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லுவாரு. நான் வந்து தந்தை பெரியார் பேரை சொல்ல மாட்டேன், கலைஞர் பேரை சொல்ல மாட்டேன், இப்படிலாம் ஏதாவது குண்டக்க மண்டக்க என்ன செய்வாரு அவர் சொல்லுவாரு.
இங்க நடக்கக்கூடிய மக்கள் திரள் போராட்டங்களுக்கெல்லாம், குறிப்பா ஸ்டெர்லைட் இது போல கூடங்குளம் போராட்டம்லாம் இருக்கு பாருங்க. மக்களை தன்னெழுச்சியா போராடினா பாருங்க. அதுக்கெல்லாம் அமெரிக்காவில இருந்து ஃபண்ட் வரும்னு சொல்லுவாரு. இப்படி தமிழர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் கொச்சைப்படுத்துவாரு. தமிழ்நாடு அரசையும் கொச்சைப்படுத்த போறாரு. அது எப்படி எப்படிலாம் கொச்சைப்படுத்தலாம், எப்படி எப்படிலாம் மேட்டர்களை போடலாங்கிறதுக்காக டிஸ்கஸ் பண்ணா கூட சென்றிருக்கலாம் என்று பெரும்பான்மையான மக்கள் கருதுகிறார்களே. அதுல நியாயம் இருக்கு. ஏன்? ஆளுநருடைய கடந்த கால செயல்பாடு அப்படிதான் இருந்திருக்கு. ஆளுநர் அவர்களுடைய செயல்பாடு குறித்து திரௌபதி முர்மு அவர்கள் விளக்கம் கேட்டது குறித்து பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி சார். நன்றி.